ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.32 பார்க்கலாம். 400 என்பது ஒரு முழு கன எண்ணாகுமா? 400 முழு கன எண்ணான்னு கேட்குறாங்க. சரிங்களா? வர்க்க எண் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு எண்ணும் ரெண்டு வாட்டி இருக்கணும். இதே இது கன எண்ணுனா ஒவ்வொரு எண்ணும் 3 தடவை இருக்கணும். சரிங்களா? இப்போ 400 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். சைடில் சால்வ் பண்ணுறேன். 400. இப்போ லாஸ்ட்டு 0 இருக்குது. 0 ரெட்டை எண், அப்போ கண்டிப்பாக ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 4 இருக்கு, 2 4, பாக்கி அந்த 2 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் லாஸ்ட் 0, அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு O2 2, பாக்கி அந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் லாஸ்ட் 0, அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 1 2 விடைக்கும் சிறிய எண், அப்போ அடுத்த எண்ணையும் சேர்த்து எடுத்துக்கணும். 10, 10ல் 2 5 வாட்டி இருக்கும். 2 10, அந்த 0 அப்படியே வந்துடும். திரும்பவும் லாஸ்ட் 0, அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 5ல் 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி. 2 4, இப்போ 5ல் இருந்து அந்த 4 கழிச்சா பாக்கி 1, அதை இந்த மாதிரி மேலே எழுதிருங்க. இது இப்போ 10, 10ல் 2 5 வாட்டி இருக்கும். 2 10. இப்போ லாஸ்ட் 5 இருக்கு. லாஸ்ட் 5 இருந்துன்னா 5ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்க, 25ல் 5 எத்தனை வாட்டி இருக்கும்? 5 வாட்டி. இனி 5 5ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போ வரும்? 5 5. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் உள்ளதை பெருக்கல் போட்டு எழுதிடலாமா? 2 இருக்குது. எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4, 4 வாட்டி எழுதிக்கலாம். 1 2 3 4, சென்டரில் பெருக்கல் தான் வரும். அடுத்த 5 2 வாட்டி இருக்குது. 1 2, இந்த 1 எழுதிக்காண்டா. இப்போ பாருங்க, கன எண் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணும் 3 தடவை இருக்கணும். இங்கே 2 3 வாட்டி இருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த 2 ஒரு வாட்டி தான் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு 2 2 வேணும். அப்போ தான் மொத்தமாக 3 2 ஆகும். இங்கே ஒரு 2 இருக்கு. இன்னும் 2 2 நம்மளுக்கு தேவை. அப்போ எழுதிக்கலாமா? இங்கு 2 2களும். அடுத்து பாருங்க, 5 2 வாட்டி இருக்கு. இன்னொரு 5 வேணும். அப்போ தான் மொத்தமாக 3 5 இருக்கும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு இன்னொரு 5 கூட வேணும். அப்போ எழுதிக்கலாமா? ஒரு 5ம் தேவை. இங்கே நம்மளுக்கு 2 2களும் ஒரு 5ம் இல்லாததுனால இது கன எண் அல்ல. எழுதிக்கலாமா? ஆகவே 400 ஒரு முழு கன எண் அல்ல. இப்படி எழுதிருங்க. இவ்வளவு தான் இந்த சம்.